பேக் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாரவல் ஃப்ரேம்ஒர்க். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செஷன்ஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா லாரவலோட இன்ட்ரடக்ஷன் என்ன, அது யார் டெவலப் பண்ணா, ஸோ அதில் இருக்கிற எம்விசி ஆர்கிடெக்சர் என்ன, ஸோ கம்போசர் என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், தென் அதில் இருக்கிற கமெண்ட்ஸ், சில ஆர்டிஷியன் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுக்கான விஷயம் லாரவல். லாரவல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம்ஒர்க் யூஸ்டு ஃபார் பிஹெச்பி. தென் இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும். தென் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. தென் அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் வந்துட்டு நம்ம இப்போ லாரவலோட ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ஒரு ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலாக ஆக்சுவல் பிஹெச்பியில் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரோலர், ஃபங்க்ஷனல் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும், டிசைன் கோட்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், கொரிஸ், டிபி கொரிஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஓகேவா? தென் வந்து என்னதான் நம்ம ப்ராப்பராக பண்ணாலுமே சில இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக ஒரு சில டெவலப்பர்ஸ் வந்து கோடிங் நெட்டர் ஆர் லாரவல் இந்த மாதிரி சில ஃப்ரேம் ஒர்க்ஸை டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லாரவல். ஓகேவா? ஸோ லாரவலை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, லாரவலில் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, கம்போசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆல்ரெடி அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லாரவலோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், தென் வந்து அதில் இருக்கிற ஆர்டிஷியன் கமெண்ட்ஸ் என்னென்ன, அந்த ஆர்டிஷியன் கமெண்ட்ஸ் எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாரவல் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஆக்சுவலாக என்ன இருக்கும், நம்மள மாதிரியான டெவலப்பர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த லாரவல் ஃப்ரேம்ஒர்க் வந்து எதில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா எம்விசி அப்படிங்கிற ஆர்கிடெக்சரில் ரன் ஆகுது. இந்த 3 விஷயங்கள் அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு மாடல், வியூ, கண்ட்ரோலர், இந்த 3 விஷயங்களும் வச்சு தான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? அதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஃபோல்டர்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லாரவல் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். தென் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப். ஆப் மீன்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் ஃபோல்டரில் தான் நம்ம கண்டெயின் இந்த கோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸோட எல்லா கோட்ஸுமே ஆல்மோஸ்ட் அதில் இருக்கும். கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா? தென் ஹெச்டிடிபி. ஹெச்டிடிபின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ், மிடில் வேர்ஸ், ரெக்வஸ்ட்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஹெச்டிடிபியில் இருக்கும். தென் மாடல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்வன் மாடல்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. மாடல் மீன்ஸ் நம்மளோட டிபி ஆக்சஸை நம்மளால இங்கிருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம டிபி பக்கமே போக தேவையில்லை. நம்மளால் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், காலம்ஸ் கிரியேட் பண்ணணும், டேபிள் நேம், டிபி நேம், அது எல்லாமே நம்ம போய் ஸ்ட்ரக்சராக கிரியேட் பண்ணணும், ஜாம்ப் யூஸ் பண்ணணும், ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம இதில் தேவையில்லை. நம்ம மாடல்ஸில் இருந்தே நம்ம டைரெக்டாக கமெண்ட்ஸ் மூலமாகவே நம்மளால் டிபியை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் வந்து பூட்ஸ்ட்ராப். பூட்ஸ்ட்ராப் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி நான் சொல்கிறேன். பூட்ஸ்ட்ராப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் இது ஆல்சோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா டிசைன் அண்ட் ஸ்டைலிங்காக சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் வந்து கன்ஃபிக் மீன்ஸ் கன்ஃபிகரேஷன்ஸ். கன்ஃபிகரேஷன்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தென் கன்ஃபிகரேஷனில் வந்து உங்களுக்கு டிபி கனெக்டிவிட்டி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் லோக்கல் சர்வரோட நேம் என்ன, லோக்கல் ஹோஸ்டா இல்லை அஃபிஷியல் சர்வரா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம அதெல்லாம் கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கேச்சஸ், செஷன்ஸ், மெயில்ஸ், டேட்டாபேஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம அதில் அந்த இதில் கன்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தென் வந்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் என்னென்ன இருக்குன்னா சில மைக்ரேஷன் கண்டென்ட், சீடஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம செட்டப் பண்ணணும் அந்த இடத்துல. செட்டப் பண்ணிவிட்டு நம்ம டிபி கனெக்டிவிட்டி அந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணுவோம். தென் வந்து பப்ளிக். பப்ளிக்ல வந்து என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ட்ரி பாயிண்ட்ஸ்னு எதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆஸ்யூஷுவல் இந்த இதில் நம்ம எதை சொல்றாங்கன்னா நம்மளோட index.php ஒரு சில ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான சில விஷயங்கள், இமேஜஸ், தென் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பப்ளிக்ல வச்சிருக்கோம். தென் வந்து ரிசோர்ஸஸில் தான் நம்மளோட அஃபிஷியல் பிளேட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிளேட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட HTML டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளேட் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுவாங்க. எம்விஸில் பிளேடுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். தென் அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபைல்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம index.php, index.html அப்படின்னு கிரியேட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பிளேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா index
டாட் பிஹெச்பி அப்படின்னு இருக்க இடத்துல அது எப்படி இருக்குன்னா இண்டெக்ஸ் டாட் பிளேட் டாட் பிஹெச்பி இப்படின்னு நம்மளோட ஃபைல் நேமை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? தென் வந்து அதோட ரவுட்ஸ், தென் ரவுட்ஸில் தான் நம்மளோட வெப் ஆப், ஏபிஐ, பிஹெச்பி, கன்சோல் டாட் பிஹெச்பி இந்த மாதிரி விஷயங்களை ரவுட்ஸ் எழுதுவோம். ஸோ எந்த இடத்துலேருந்து எதுக்கு ரவுட் கிரியேட் ஆகணும், nav லிங்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அந்த ப்ராஜெக்ட் இனிமேல் நம்ம பார்ப்போம். தென் வந்து ஸ்டோரேஜஸ், டெஸ்டர்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸை ஸ்ட்ரக்சராக பார்க்க போகிறோம். அதுக்கானதை நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா தென் இதில் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதை நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்குள்ளே தான் நம்மளோட கண்ட்ரோலர்ஸ் பார்த்தோம். ஹெச்டிடிபிக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ் பார்த்தோம். தென் கண்ட்ரோலர்ஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோலர்ஸ்னால் என்னென்னா நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்மளோட கண்ட்ரோலர்ஸில் இருக்கும். தென் வந்து மிடில் வேர்ஸ், மிடில் வேர்ஸில் நிறைய விதமான அத்தன்டிகேட்க்கு, என்கிரிப்ட் குக்கீஸ்க்கு இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக நம்ம வந்து மிடில் வேர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூசர் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் நேம், இமெயில், பாஸ்வேர்டு இந்த மாதிரி சில ஈஸியான அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் டிபி இல்லை நம்ம காலம்ஸ் டிபி கிரியேட் பண்ணாமே நம்மளால் இங்கிருந்தே நம்மளால் ஒரு டிபியை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஈவன் வித் காலம்ஸோட டேபிள் நேமோட நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது தென் வந்துட்டு ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்க்கு, ஜேஎஸ்க்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அது போக வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வியூஸில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ வியூஸில் தான் நம்மளோட வெல்கம் பிளேட் டாட் பிஹெச்பி. ஸோ நம்மளோட அஃபிஷியல் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இதில் தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவுட்புட், இதில் தான் அவுட்புட் ஷோ ஆகும். ஓகேவா? தென் வந்து நான் சொன்ன மாதிரி பிளேட் டெம்ப்ளேட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் டாட் பிளேட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற டெம்ப்ளேட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் ஆஸ் யூஷுவல் நம்மளோட HTML கண்டென்ட் இதில் ஷோ ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டான கண்டென்ட்ஸ். நம்ம இதை வந்து நம்ம அவுட்புட்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஓகே தென் வந்து ஆர்டிஷன் கமாண்ட்ஸ். ஸோ ஆர்டிஷன் கமாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஆர்டிஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணப்படுறது அப்படின்னா ஸோ ஒரு நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் ஒரு ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரன்னிங் டேட்டா பேஸஸாக இருக்கட்டும், மைக்ரேஷனுக்காக இருக்கட்டும், தென் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைரக்டரி மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாமே நம்மளால் கோடில் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் ஒரு சில விஷயங்களை நம்ம கமெண்ட் மூலமாக நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஆர்டிஷன் அப்படிங்கிற விஷயத்த லாராவலில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, டெர்மினல், அதில் நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டிஷன் அப்படிங்கிறத CLI அப்படின்னு சொல்லுவாங்க. CLI மீன்ஸ் கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? CLI கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட டேரக்டரிக்குள்ள நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ CD, ஸோ நான் என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் டெமோ அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் CD டெமோன்னு கொடுத்தாச்சு. ஸோ ஏன் அப்படின்னா என்னோட ஆல்ரெடி இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே டெமோ அப்படிங்கிற என்னோட ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து CD டெமோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்டர் பண்ணியாச்சு. தென் வந்து என்னோட கமெண்ட்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் சர்வ். ஸோ இதை தான் ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஓகேவா? இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்டை ரன் பண்ண போகிறோம். ஸோ என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தென் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணுறதுக்கு சர்வர் ரன்னிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் அட்ரஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் ரன் ஆகிடும். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு நம்மளோட அஃபிஷியல் பேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வெல்கம் பேஜ். ஸோ லாராவலோட நியூ ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட தான் வெல்கம் பேஜ். நம்ம வந்து வெல்கம் டாட் பிளே டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஃபைல் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட அஃபிஷியல் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? தென் இதுதான் வெல்கம் பேஜ். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ அடுத்ததாக இருக்க ஆர்டிஷன் கமெண்ட்ஸ். ஸோ அதில் இருக்கிற நிறைய விதமான ஆர்டிஷன் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம PHP ஆர்டிஷன் சர்வ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டார்ட் லோக்கல் டெவலப்மெண்ட் சர்வர் நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்காக PHP ஆர்டிஷன் சர்வ். தென் ரவுட் டாட் லிஸ்ட், என்னென்ன டைப் ஆஃப் ரவுட்ஸ் இருக்குங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணிக்க முடியும். மேக் கண்ட்ரோலர் பண்ணிக்க முடியும், யூசர் கண்ட்ரோலர். ஸோ ஓகேவா? ஸோ மேக் மாடல் பண்ணிக்கலாம், மைக்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆர்டிஷன் கமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாமே நம்ம வந்து இனிமேல் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, தென் வந்துட்டு இப்போது நம்மளோட
ஒரு நியூ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. தென் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம வந்து கில் டெர்மினல் பண்ணிக்கிறேன். தென் இதை நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. தென் இப்போ நம்மளோட இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு டெர்மினலும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினல். ஓகேவா? தென் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கம்போசர். ஸோ நம்ம ஆல்ரெடி கம்போசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம கம்போசர் யூஸ் பண்ணலாம். கம்போசர் கிரியேட் ஹைஃபன் ப்ராஜெக்ட். ஓகே. தென் வந்து லாரவல் ஸ்லாஷ் அகைன் லாரவல். ஓகே ஸ்பேஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், கம்போசர் அப்படிங்கிற கீவேர்ட், தென் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் லாரவல் ஸ்லாஷ் லாரவல், திரும்ப ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன நேம் வைக்கலாம்? நான் வந்து என்ன வைக்கிறேன்னா, ஒரு பர்த்டே ரிமைண்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சரி வந்து நான் அதில் பர்த்டே அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சுட்டேன். இப்போ நான் என்டரை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோட ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே என்னோட எல்லா விதமான நியூ சோர்சஸ் ஃபைல்ஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது ஆல்ரெடி இருந்த ஃபைல் அப்படின்னு. ஸோ நான் என்னோட ஆல்ரெடி இருந்த ஃபைல்ஸ் வந்து டெமோவில் இருக்குது. ஸோ டெமோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டருமே ஷோ ஆகுது. ஓகேவா? தென் எனக்கு இப்போது பர்த்டேக்குள்ளே எனக்கு பர்த்டேங்கிற ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா விதமான சோர்ஸ் ஃபைல்ஸும் எனக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகே. தென் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் உள்ள இருக்க டெம்ப்ளேட்ஸ் தென் அனதர் ஃபைல்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆன அப்புறமேட்டுக்கு நம்மளால் ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியும். ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு விஷயமா நமக்கு இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா விதமான இதுவுமே நம்ம இம்போர்ட்டட் ஃபைல்ஸுமே நமக்கு இம்போர்ட் ஆன அப்புறமேட்டுக்கு நம்மளால் ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எல்லா டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ், எல்லா டைப் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ஸ், கோர்ஸ், கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபைல்ஸும் நமக்கு வந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ தென் வந்து நமக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. தென் நம்ம இதில் நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளோட PHP artisan serve என்டர் பண்ணலாம். ஸோ குட் நாட் ஓப்பன் இன்புட் ஃபைல் ஆர்டிசன் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து டைரக்ட் ஆகலை. ஸோ அதுக்கு சிடி பர்த்டே அப்படிங்கிறது என்னோட ஃபோல்டர் இல்லையா, என்னோட பர்த்டே ஃபோல்டருக்குள்ள தானே என்னோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் சிடி பர்த்டே என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எகைன் அந்த கமாண்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எரர் வருது இல்லையா.